எடுத்த உடனே உங்கள்ட்ட என்ன பேசினாரு? என்ன பேசணும்னு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து ஒரு ஆள், ஒரு லேடீஸ் எடுத்து சொன்னாங்க. அப்போ யார் சிஎம் பேச போகிறாங்க அவங்ககிட்ட அப்படின்னாங்க. இது சிஎம் பேச போகிறாரா அப்படின்னா தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் வேறு மாதிரி விவரங்கள்லாம் சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் வந்து இது கட்சியில் 67லேருந்து கட்சியில் இருக்கேன். அப்புறம் இப்போதைக்கு நீங்கள் தொழில் என்ன பண்ணுறீங்கன்னாரு. நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் பையன் என்ன பொறுப்பில் இருக்கார்? ஒன்றிய செயலாளராக இருக்காருன்னு. இப்போ அவர் ஒன்றா தான் இருந்தார். பேசும்போது அப்போ நீங்கள் நாளைக்கு நான் தலைவர் இடத்துல சொன்னேன், நீங்கள் புகைப்படம் உங்கள் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பையன்கிட்ட அப்படின்னேன். அவர் ஞாபகப்படுத்தினா நீங்கள் நாளைக்கு வந்து என்னை கூட புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்னார். உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட பேசுனது? அவர்கிட்ட பேசும்போது ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா புதுப்பட்டி கிராமம் காசிநாதபுரம். என் பேர் முத்துவேல். நான் தொடர்ந்து 1967 தொடர்ந்து இது வரைக்கும் கட்சியில் இருக்கிறேன். அப்புறம் தலைவர் அவர் வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது 84ல் நான் கிளைக்கழக செயலாளர். எங்கள் ஊர் சுற்றுப்பயணத்துக்கு வரும்போது இங்கே கொடியேற்று விழாவுக்கு என் தலைமையில் தான் நடந்துச்சு. 1984 நான் தொடர்ந்து கட்சியில் இருக்கேன். இப்போதைக்கு என் பையன் சிவகுமார் வந்து ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர். சரி, அப்போ வந்து நான் அவரை சென்னைக்கு கிளம்பும்போது அவரிடத்தில் சொல்லியிருந்தேன், நான் தலைவரிடம் எப்படியாவது ஸ்டாலினிடம் முதலமைச்சரிடம் ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அதை ஏற்பாடு பண்ணார். அதிகாலை ஒரு 11 மணி அளவில் தலைவர் அவர்கள் என்கிட்ட பேசினார் ஃபோனில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு திடீர் ஒரு அதிர்ச்சி மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நான் தொடர்ந்து கட்சியில் இருந்து 5 முறை கழகத்துக்காக போராட்டங்களில் சில சென்றிருக்கிறேன். ஏன்னா மத்திய சிறை, பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தொடர்ந்து கட்சியில் இப்போ டீ கடையில் உட்கார்ந்தாலும் கட்சியை பற்றி தான் பேசிக்கொண்டு நான் அந்த கட்சியை வளர்த்துருக்கேன். நல்லா இந்த தென்பகுதியில் இந்த முதல்ல இந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு. இப்போ தென்காசி மாவட்டம். அதில் ஆலங்குளம் ஒன்றியத்தில் நல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்சிக்கு பணிகளை செய்துக்கிட்டு இருக்கேன்.